நிறைய பேருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. முயற்சி பண்ணீங்கன்னா, கண்டிப்பான கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும். ஏன்னா, ஆரம்பிக்கும் போதே எப்பயுமே வந்து கோச்சாரங்கள அடிப்படையா வைத்து தான் வந்து வருட பலன்கள் சொல்லப்படுகிறது. உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்கு அப்படின்றதுமே கண்டிப்பா ஒரு 80 விழுக்காடு தேவை. ஒரு 20% தான் இது கடக்கப்போதுன்னா கூட, அ எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, 4 கிரக சேர்க்கை ஆரம்பிக்கும் போதே, அதுவும் தனுஷோட வீட்ல, யாரெல்லாம் வாத்தியார் வேலைக்கு ட்ரை பண்றீங்களோ, யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி மாரி எக்ஸாம் ட்ரை பண்றீங்களோ, யாரெல்லாம் குரூப் 1 மாரி ட்ரை பண்றீங்களோ, யாரெல்லாம் யுபிஎஸ்சி ட்ரை பண்றீங்களோ, அத்துணை துலா ராசிக்காரர்களுக்கும் இந்தான்னு அப்பாயின்ட்மென்ட் கிடைக்க போகுது. போஸ்டிங் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நெறைய பேருக்கு பணம் குடுத்து சில இடத்துல இன்னும் வேலைக்கு போல, அப்ராட் போறதுக்கு குடுத்துருந்தேன். ஒரு கன்சல்டன்சி மூலமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா, அவங்க எல்லாத்துக்குமே வேலை கிடைக்க போகுது. 6ஆம் இடம் குணரோக சத்ரு மட்டும் இல்லங்க. 6ஆம் இடம் தான் சர்வீஸ் ஓரியன்டட். 6ஆம் இடம் தான் வேலைய சொல்லக்கூடிய இடம். 6ஆம் இடம் தான் வந்து உங்களுக்கான வருமானத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். இந்த இடத்துல குருவோட பார்வை அதுவும் காலபுருஷனுடைய 12ஆம் வீடுன்னு நடக்கும்போது, வாவ்! வேற லெவல்ல இருக்கு. 4ஆம் இடம் வலுக்கிறது. அது மகரத்தோட வீடா இருக்கு. ஸோ நெறைய பேருக்கு இடம் வாங்குதல், வண்டி வாங்குதல், வீடு வாங்குதல், ஃபோன் வாங்குதல், உங்க உடைமைகள் வாங்க போறோம். நெறைய துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ அந்த 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கவங்களுக்கு உங்களுக்கான அடையாளம் கிடைக்க போகுது. வித்யாஸ்தானம் மேலோங்க போகிறது. வித்தை நீயா? உனக்கு இதெல்லாம் தெரியுமா? அப்படின்ற மாரி 4 பேர் வியந்து பார்க்குற அளவுக்கு உங்களுடைய டேலண்ட்ட வெளிப்படுத்த போறீங்க. அதன் மூலமாக நாட் ஒன்லி இந்த வயசு. எனக்கு தெரிஞ்சு 20 வயசுக்காரவங்களுக்கே இது ஆரம்பிச்சுரும். உங்களுடைய தனித்திறமையின் மூலமாக தன்னிகர் இல்லாத புகழ் கண்டிப்பாக துலா ராசிக்காரர்களுக்கு வந்தே தீரும் இந்த புத்தாண்டில்.